ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான். நல்லா சுட்டரிக்கிற வெயிலில் சில்லுன்னு ஒரு கரும்புச்சாறு குடிக்கிறதோட சுகமே அலாதி தான். ஆனால் அதுக்கு நம்ம வெயிலில் வெளில போகணும், வாங்கி குடிக்கணும். அதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம இந்த கரும்புச்சாறு செய்ய போகிறோம். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இதில் கரும்பே இல்லாமல் நம்ம கரும்புச்சாறு செய்ய போகிறோம். சரி வாங்க, டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கரும்பு இல்லாத கரும்புச்சாறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் இதை போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 டம்ளர் செய்ய போகிறோம் இன்னைக்கு. இது கூடவே ஒரு 4-5 புதினா இலைகள் போட்டுக்கலாம். புதினா இலைகள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் புதினா போட்டு செய்யும்போது. இது கூட ஒரு சின்ன பிட்டு இஞ்சியை துருவி சேர்த்திக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் புழிஞ்சு விட்டுறலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் சால்ட். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா அது ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நான் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட ஐஸ் கியூப்ஸ் இருந்தால் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இதை மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் நுரப்பொங்க அடிச்சுக்கோங்க. இன்னும் ஐஸ் கியூப்ஸ் போட்டு அடிச்சிங்கன்னா இனிமேல் நல்லா நுரைச்சி சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டிடலாம். இனிப்பு எலுமிச்சம்பழம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட கரும்புச்சாறு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ண இந்த கரும்பு சாறை ஊற்றிக்கலாம். செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு கரும்பு சாறை நம்ம இன்றைக்கி கரும்பே இல்லாமல் வீட்டில் செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.